கோவை சூலூர் அருகே 10 வயசு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக அவங்க வந்து பேசப்பட்டு வருது. அதில் வந்து 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கார்த்தி, மோகன்ராஜ். அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி இதில் நம்ம நிறையா நியூஸில் பார்க்கலாம். அவங்க அம்மாவுக்கு வந்து போதை பழக்கம் இருந்துக்கு. அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு சொல்லி அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் பேசுகிற வச்சு வந்து அந்த மாதிரி அவருக்கு பழக்கம் இல்லைன்னு தோணுது. நிறைய நியூஸில் பார்க்கும்போது அவங்க அம்மா பேசுகிற பார்க்கும்போது ஒரு ஆவேசம் தான் தெரியுது, ஒரு வருத்தமோ, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிள்ளை இழந்தவங்க ஒரு தவிப்பு எதுவுமே அவங்க வந்து அவங்க சொல்லலை. நம்ம இது வந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் தெரியுது. அந்த பேச்சு எடுத்து வர்றவங்கள்ட்டே வந்து பேசுகிற இதுவே வந்து கொஞ்சம் வந்து இதில் நம்ம எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிற மாதிரி தோணுது. நான் நிறையா வந்து இதில் வந்து நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் அப்படி தான் அவங்க அந்த பேர் வந்து தெரியுது. ஹஸ்பண்ட் இல்லாத சமயத்தில் வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த ஆண்களை அலோவ் பண்ண தப்பு. அவன் பெண் குழந்தை வச்சுருக்கும்போது சேஃப் முக்கியம். யாராவது பார்வை எப்போ இருக்குன்னு தெரியாது. ஸோ வந்து இது ஒரு மிஸ்டேக் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து. ஏன்னா அந்த காலத்தை வந்து சின்ன குழந்தைங்களே விட மாட்டாங்க. அப்படிங்கும்போது யாருடைய பார்வை வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. பேரண்ட்ஸ் வந்து அதர் பர்சனாக வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. எந்த ஆண்களையும் சொல்லி விடக்கூடாது. சின்ன வீட்டில் உள்ள சொந்தங்களை தவிர வேறு எந்த ஆண்களையும் வீட்டுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து அந்த 2 பேரும் வந்து கார்த்தி, மோகன்ராஜ் பழக்கத்தை போய் தான் இந்த குழந்தைய வந்து ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணி தூக்கிட்டு போய் இந்த மாதிரி படுகொலை செஞ்சுட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தது. ஒரு லேடி சொல்லுது, நியூஸ் சொல்லுது, நாங்கள் போய் சொல்கிறோம் அவங்க குழந்தை காணாமல் பண்ணி சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து அதமாக போதையில் வந்துட்டு போதையில் படுத்து கிடக்கு அப்படிங்கிறோம். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கடவுள் வந்து குழந்தைய கொடுக்குறாரு. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதை அலட்சியமாக வளர்க்குறது, அது மேலே வந்து ரொம்ப கேர் இல்லாமல் இருக்குது, அசால்ட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது. சிறுமி உடல்கள் வந்து பல்வேறு காயங்கள் இருந்திருக்கு. அப்படி தான் சடலமாக மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நியூஸில் வந்து நம்ம பார்க்குறோம். 21ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடி கொண்ட குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு. கண்ணம்பாளையம் குளக்கரையின் அருகே வந்து அந்த குழந்தை வந்து உடல் வந்து மீட்கப்பட்டிருக்கு. கோவையில் சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு வந்து பிரேத பரிசோதனைக்கு சிறுமி வந்து அனுப்பி வச்சுருக்காங்க போலீஸ். கார்த்தி என்பவரை பிடிச்சி வந்து போலீஸ் விசாரிக்காங்க. அவர் வந்து நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் கொலை செய்து ஒத்துக்கும் செஞ்சுருக்காரு. எவ்வளோ தைரியம் வருது. அவர் பைக்கில் கூட்டு போனது எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரே ஒத்துருக்காரு. இந்த விஷயத்துக்கு உதவி வந்து மோகன்ராஜ் சொல்லி அவரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குளக்கரை அருகே அந்த குழந்தை வந்து சரளமாக மீட்கப்பட்ட குளக்கரை அருகே விசாரணைக்காக அந்த கார்த்திகை அழைச்சிட்டு போகும்போது போலீஸ் தப்பிச்சு போகிறக்காண்டி மாடி வந்து குதிச்சு தப்பிக்க பார்த்துருக்காரு. அது வந்து அவருக்கு வந்து கைகால் வந்து முறிஞ்சிருக்கு. வலது கால் கை உடஞ்சதுனால கோவையில் மருத்துவமனையில் வந்து அவர் வந்து சேர்த்துட்டாங்க. திருச்சி கோவை நெடுஞ்சாலையில் வந்து பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டாங்க. 24 மணி நேரத்தில் அந்த 2 பேர் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம். அதனால நீங்கள் வந்து இந்த மறியல் நிப்பாட்டினா தான் நாங்கள் அதுக்கு மேற்கொண்டு நாங்கள் வந்து விசாரணை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட. சிங்காநல்லூர் ஜிஹெச்சில் குழந்தையின் உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்கன்னா கார்த்திக் மீது போக்சோ பதிவு செய்யப்படும் சொல்லி போலீஸார் தரப்பு வந்து சொல்லப்பட்டது. கைது செய்யப்பட்ட கார்த்திக் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக ஒத்துக்கொண்டதாக தகவல் வந்து வெளியேற்றி சொல்கிறாங்க. ஒரு பேட்டியில் அந்த பாட்டி சொல்கிறாங்க, கடவாயெல்லாம் பிச்சு, கண்ணெல்லாம் நோண்டி, வயிறெல்லாம் பிச்சு கடிச்சு இந்த மாதிரிலாம் வந்து சித்திரவதை செஞ்சுருக்காங்க அந்த குழந்தைய. பாவம்ல, பிள்ளையை அனுப்பிட்டு இந்த பெற்றவங்க உள்ள என்ன செய்கிறாங்க வீட்டுக்குள்ள. பிள்ளையில் வந்து பொம்பளை பிள்ளைல வெளியே விடக்கூடாது. இந்த கப்பலை என் பேரண்ட்ஸ் வெளியே போகுது, இல்லை கடைக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்க, விவரம் தெரிஞ்ச பிள்ளைன்னா வெளியே அனுப்புவாங்க. அது வந்து அந்த மாதிரி சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்து இப்படி ஏமாந்து போகிறது. சின்ன குழந்தைங்கன்னா வந்து புரி வச்சு வந்து இப்போ வந்து கடத்தப்படுறாங்க, இந்த மாதிரி கொலை செய்யப்படுறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா,
என் பிள்ளை எப்படி துடிச்சிருந்தோ அதே மாதிரி அவங்க என்கவுண்டர் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு. அது கரெக்டான முடிவு தான். அப்படி செய்வாங்களா? பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் ஃபோன் போட்டு பேசியிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு கோரிக்கை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. எல்லோரும் பார்க்குற மாதிரி மறைமுகமாக செய்யக்கூடாது, எல்லோரும் பார்க்கமா செய்யணுன்றாங்க. இது நல்லா கரெக்டான முடிவு தான். அவங்களுக்கு சாவை பற்றிலாம் பயம் இருக்காது. பயம் வந்து அப்படிலாம் செய்வாங்களா அந்த 2 மிருகங்களும்? அதுங்களுக்கு வந்து போதைக்கு அடிமையாக இருக்கணும், கஞ்சாயில் ஏதாவது போதைக்கு அடிமை இந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த மாதிரி செய்வாங்க. அவங்களுக்கு வந்து உலகத்தை பற்றி வந்து யாரை பற்றியுமே கவலை இருக்காது, பாசம் இருக்காது. அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்க. இல்லைன்னா வந்து அந்த குழந்தை அழும்போதாவது வந்து கல்லஞ்ச மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க வந்து வெறி பிடிச்ச அந்த மிருகங்களோட சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அதான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்கணும் அவங்க வந்து உடனே க்ளோஸ் பண்ணிடணும். என்னை பொறுத்தவரை ஆளே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். இந்த மாதிரி ஆளுக்கு இடமே கிடையாது. ட்ரிங்க்ஸு, போதை, கஞ்சா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் அவங்க நடமாடுறதே அவங்க வந்து பயம் தான். மற்ற நார்மல் மக்களுக்கு வந்து ஆபத்து தான். ஃபஸ்ட் வந்து இந்த கஞ்சா போதை இதில் வந்து நாட்டிலேருந்தே வந்து அடியோடு வந்து விரட்டிருக்கணும் போதை பழக்கத்தை.